ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹோம் மேக்கரா ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஹோம் மேக்கர் மேலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிராயிங் கூடவே சேர்த்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கனால தான் நீங்கள் வெளியே போய் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியறது இல்லைங்க. நான் வந்து பர்சனலாக என்னோட சைடில் நான் சொல்கிறேன். 2 குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு, வீட்டையும் நான் பார்த்துட்டு, எல்லாம் பண்ணுறதுனால தான் என்னோட ஹஸ்பண்ட் பீஸ்ஃபுல்லாக வெளியே போய் அவர் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே அவரால் பார்க்க முடியுது. என்ன மாதிரியே நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இருக்கீங்க, இருந்துட்டுருக்கீங்க. நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் தான். என்னால் ஒரு வெளியே போய் ஒரு வேலை செய்ய முடியும். பட் ஸ்டில் என்னோட ஃபேமிலிக்காக, என்னோட கிட்ஸ்க்காக நான் வந்து என்னோட ஸ்டடீஸையும் விட்டுட்டு, இந்த மாதிரி ஹோம் மேக்கராக நான் வந்து போயிட்டுருக்கும்போது, நிறைய இடங்கள்ல நான் வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக், வீட்டில் தான் இருக்கீங்களா? சும்மா தான் இருக்கீங்களா? எனக்கு புரியலங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா இருக்கேனா? நான் எப்போ சும்மா இருந்தேன்? நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ கடமைகள் இருக்குது. காலையில் ஒரு 6 மணினே வச்சுக்கோமே சாதாரணமாக. 6 மணிக்கு எந்திரிக்கிறோன்னா, நைட்டு 10 மணிக்கு அந்த சிங்க்கில் இருக்க பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கிற வரைக்கும் நமக்கான வேலை முடியவே முடியாதுங்க. ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து வெளியே ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு வெளியே போகிறவங்களா இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டுங்களே, அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிற டைம் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைம் இல்லை. டோட்டலி அக்ரீட். பட் நாங்கள் வீட்டில் எல்லா கடமைகளையும் கரெக்டாக பண்ணுறனால தான் நீங்கள் வெளியே போய் பொறுப்பாக உங்களோட வேலைகளை பார்க்க முடியுதுங்க. அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னோட மனசுக்கு நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை அன்றைக்கி ஏதாவது ஒரு ஒரு சின்ன சண்டையோ ஏதோ ஒன்று அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு என் மைண்டை நான் ரிலாக்ஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க நான் தேடுவேன். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணும்போது டான்ஸ் ஆட தோணுச்சுன்னா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடணுன்னு தோணுச்சுன்னா பாட்டு பாடுவேன், ட்ராயிங்னா ட்ராயிங், ஈவன் க்ளீனிங்கே கூட எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். பிகாஸ் 4 செவருக்குள்ளே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஹோம் மேக்கர்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது, எனக்கும் கனெக்ட் ஆகும். படிச்சுட்டு வீட்டில் இருந்து 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும். நான் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரி என்ன, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லைங்க. சரி ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கண்ணில் பட்டுச்சுங்க. ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து நான் வந்து ஹோம் மேக்கர், அதாவது வீட்டில் தானே இருக்கோம், சும்மா தானே இருக்கோம், அதான் பாத்திரம் கழுவுறேன். வீட்டில் சும்மா தானே இருக்கோம், துணி துவைக்கிறேன். வீட்டில் சும்மா தானே இருக்கோம், மாவரைக்கிறேன். வீட்டில் சும்மா தானே இருக்கோம், சாப்பாடு செய்கிறேன். வீட்டில் சும்மா தானே இருக்கோம், வீடு கூட்டுறேன் அப்படின்னு ஒரு வேலையும் அதை சொல்லிகிட்டே அவங்க செய்கிறாங்க. ஒரு சைடு அது காமெடி தாங்க. பட் இன்னொரு சைடு அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோம் மேக்கருக்கு மட்டும்தாங்க புரியும். ஹோம் மேக்கர்ஸ், நீங்கள் நீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, நானும் ஒரு ஹோம் மேக்கர் தான். இன்றைக்கி வந்து கான்டென்ட் க்ரியேட்டர். எனக்கான டைம் இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கு அமைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. பட் நான் இன்றைக்கி தான் இதை ரெஸ்யூம் பண்ண எனக்கான டைம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்தந்த டேலண்ட் வெளியே வர அந்தந்த டைம் எடுக்குங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து குழந்த கொஞ்சம் வளர்ந்ததுமே ஒரு வயசுலேயே வந்து நீங்கள் ஏதாவது பண்ணலாம்ல, வேலைக்கு போகலாம்ல, வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. பேச ரொம்ப நல்லாயிருக்கும். ரியாலிட்டின்னு வரும்போது அதெல்லாம் நடக்காதுங்க. ஒரு அம்மாவா நம்மளால் நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு அடுத்து காசு பணத்தை தேடி ஓட முடியாது. ஏன்னா நாளைக்கு என் பையனுக்கோ இல்லை என் பொண்ணுக்கோ வந்து ஒரு 10 வயசு 15 வயசு ஆகும்போது அவங்க கூட நான் இருக்கிறத விட அந்த 1 வயசு 2 வயசில் அவங்க கூட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத அந்த டைம் என்னால் திருப்பி அதை வாங்கவே முடியாது.
ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பேன். அவங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னு நான் யோசிப்பேன். கதை சொல்லுவேன். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து கொண்டு போவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோம் மேக்கர்ஸ் மனசில் வந்து குமுறல்கள் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தானே அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, இல்லை 2 டாஸ்க் பண்ணுறீங்க. பட் நாங்கள் டெய்லி ஒரே டாஸ்க்கு அப்படிங்கிறது ஒரே டாஸ்க் அப்படின்னா, அதாவது ஒரு வீடு கூட்டுறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், மாப் போடுறதுலேருந்து எல்லாமே ரிப்பீட்டடாக அந்த டாஸ்க்கே 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எங்கள் லைஃப் டைம் வரைக்கும் நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். அண்ட் நடுவில் இந்த மாதிரி இன்னும் சிலர் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிற லேடிஸும் இருக்காங்க. வீட்டில் வந்து அந்த வேலையும் இவங்க தான் பார்க்கணும். வீட்டில் இருக்க வேலைகளை பத்தாததுக்கு வெளியே போய் அவங்களோட வேலைகளை அவங்க தான் பார்க்கணும். இந்த இடத்துலலாம் வந்து என்ன தோணுன்னா, பாவம் அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். பட் ஒரு ஹியூமன் பீயிங்கை எங்களையும் மதிங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னோட கருத்துங்க. அப்படியே பேசிகிட்டே ட்ராயிங்கு முடிஞ்சுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.